வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வெஜிடபிள் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக். இது வந்துட்டு பொட்டேட்டோ வெஜ்ஜஸ். எப்போதும் செய்த பஜ்ஜி போண்டா அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. உருளைக்கிழங்கு வச்சு செம சூப்பரா இருக்கும். இன்ஸ்டன்டா செஞ்சிடலாம், சீக்கிரமே செஞ்சிடலாம். இது மேல வந்துட்டு நல்ல கிரன்ச்சியா, உள்ள வந்துட்டு ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு கிட்ஸுக்கு சொல்லவே வேணாம், கண்டிப்பா லவ் பண்ணி சாப்பிடுவாங்க. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன். நான் வந்துட்டு தோல் எடுக்கல, நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அது மேல இருக்கிற மண்ணெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம வெஜ்ஜஸா வெட்டிக்க போறோம். இந்த மாதிரி 2ஆ வெட்டிக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய கொஞ்சம் மொத்தமான துண்டுகளா இந்த மாதிரி வெட்டிக்கலாம். இந்த மாதிரி மொத்தத்துல நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்குகளை வெட்டிக்கலாம். உங்களுக்கு தோல் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தோலை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஆனா தோலோட போட்டா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். இது இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு வாய்வு இல்லையா, நம்ம தோலோட போடும்போது அந்த வாய்வு தன்மை வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது முடிஞ்ச அளவுக்கு தோலோட போடையே ட்ரை பண்ணுங்க. இது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் சாப்பிடவும் நல்லா தான் இருக்கும், தோலோட சாப்பிட்றதுக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வெட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்க தண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இதுல இருக்கிற இந்த ஸ்டார்ச் கண்டென்ட் வந்துட்டு வெளியில போகும், அதுக்காக யூஸ் ஆகும். இந்த மாதிரி கழுவுறதுனால இந்த மாதிரி நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ஸ்டார்ச் கண்டென்ட் வந்துட்டு நமக்கு தேவையில்லை. ஸ்டார்ச் கண்டென்ட் இல்லைன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு கிறிஸ்பியா ஃப்ரை ஆகும் இந்த உருளைக்கிழங்கு. அதனால நல்லா அதை வாஷ் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்துல நான் கொஞ்சமா தண்ணி சுட வச்சிருக்கேன். தண்ணி கொதிக்குது பாருங்க. இப்போ இதுல வந்துட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். இந்த தண்ணியில போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 3/4 வாசி குக் பண்ணிக்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 60-70% நம்ம வந்துட்டு இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு வந்துட்டு ஒரு 60-70% குக் ஆயிருக்கும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு குத்துனீங்கன்னா இந்த ஃபோர்க் உள்ள போகணும், அந்த அளவுக்கு வெந்திருக்கணும். ரொம்ப சாஃப்டாவும் இல்லாம ரொம்ப பச்சையாவும் இல்லாம வெந்திருக்கணும். இப்போ வெந்துருச்சு அந்த அளவுக்கு. இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிடலாம். இப்போ தண்ணியை வடிச்சாச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா ஆறட்டும். ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கலாம். 1/4 கப்ல பாதி அளவு வந்துட்டு கார்ன்ஃபிளவர் சேர்த்திக்கோங்க. 1/4 கப்ல பாதி அளவுக்கு அரிசி மாவு அதையும் சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் கடலை மாவு அதையும் சேர்த்திக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் ஆரிகானோ சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர். கார்லிக் பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு 4 பல்லு பூண்டை வந்துட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி அதை இதுல சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, முழு மல்லி விதை, அதை வந்துட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு இதை வந்துட்டு நம்ம க்ரஷ் பண்ணி லேசா க்ரஷ் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ண போறோம். இதை நான் க்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ இது மாதிரி 1-2 க்ரஷ் பண்ணிக்கோங்க. இந்த க்ரஷ் பண்ண மல்லி விதையும் இதில் சேர்த்திடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம இதை ஒரு பேட்டரா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம ஒரு ஸ்பூன் கோட் பண்ற மாதிரி ஒரு பேட்டர் வேணும் நமக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியா தண்ணி விட்டா பேட்டர் ரொம்ப தின் ஆயிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காட்டுறேன். இப்போ இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில நமக்கு வந்துட்டு கரைச்சி வச்சுக்கணும். அதாவது இப்போ என்ன மாதிரி கன்சிஸ்டன்சினா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வந்துட்டு உள்ள விட்டு இப்படி விழுக்காட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன் கோட் ஆகணும் இந்த மாவுல. ஆனா கீழே வந்துட்டு மாவு டிராப் ஆயிடும். இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு ஆறிடுச்சு நல்லா. இப்போ இது மேலே என்ன பண்ணலாம்னா லேசா மைதா மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி டஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்றதுனால இதுல நல்லா அந்த பேட்டர் வந்து கோட் ஆகும். அதுக்காக இதை வந்துட்டு பரட்டி வச்சிடலாம் அந்த மாவுல. இப்போ டீப் ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் சுட வச்சிருக்கேன். எண்ணெய் வந்துட்டு நல்லா ஹீட்டா இருக்கணும். மீடியம் ஹீட்ல லோ ஹீட்ல எல்லாம் இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு வந்துட்டு சாகி ஆயிடும், எண்ணெய் அப்சர்வ் பண்ணிடும். அதனால எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடா இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்குல்ல, இதை வந்துட்டு இந்த பேட்டர்ல டிப் பண்ணி எக்ஸஸ் பேட்டரை ட்ரெயின் பண்ணிட்டு இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்க நல்லா 2 சைடும் டர்ன் பண்ணி நல்லா கிறிஸ்பாக பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்க இப்போ நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம்.
சூப்பரான பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் இன்ஸ்டன்டா ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்நாக்கு நீங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னா மேல நல்லா கிறிஸ்பியா உள்ள வந்துட்டு பட்டர் மாதிரி சாஃப்டா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல எடுத்து வச்சிடலாம். பாருங்க நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் நல்லா கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். சூப்பரான பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு மேலே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், உங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு பட்டர் மாதிரி சூப்பரான சாஃப்டான டெக்ஸ்சர்ல இருக்கும். இப்போ இதுக்கு வந்து மேலே நீங்கள் கொஞ்சமாக சாட் மசாலா தூவி இங்கே வந்துட்டு பரிமாறலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கூட வந்துட்டு டொமேட்டோ சாஸ் அப்புறம் மயோனைஸ் வச்சு பரிமாறலாம். கிட்ஸ் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த சூப்பரான பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.